வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கொத்தடிமைகளை மீட்க வலியுறுத்தி சாலை மறியல். போலீஸ் தடியடியால் 20 பேர் படுகாயம். ஆசிரியர் தகுதி தேர்விற்கான நுழைவுச் சீட்டுகள் புதுச்சேரியில் 2 நாட்கள் விநியோகம். இலவச பேருந்தை இயக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை மாணவர்கள் முற்றுகை. நடவடிக்கை எடுக்கப்படும் என தாசில்தார் உறுதி. சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். கொத்தடிமைகளை மீட்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட பழங்குடியின மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக பகுதிகளான தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கரும்பு வெட்டும் தொழிலில் கொத்தடிமைகளாக உள்ள இருளர் இன மக்களை உடனடியாக மீட்க வேண்டும் என அவ்வினத்தவர்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் கொத்தடிமைகளாக உள்ளவர்களை மீட்க கோரி பழங்குடியின மக்கள் தவளக்குப்பத்தில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அங்கு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மறியல் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் கோரிக்கைகளை வலியுறுத்தி பழங்குடியின மக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பியதால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. இத்தடியடியில் காயமடைந்த சேகர் என்பவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதனிடையே தடியடியில் படுகாயமடைந்தவர்களை சந்தித்து விவரங்களை கேட்டறிந்து ஆறுதல் கூறிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் அளித்த பேட்டியில், அவருடைய அலட்சிய போக்குத்தான் இந்த கொடுமையான சம்பவத்துக்கு காரணம். புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடி இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்த 24 குடும்பங்கள் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய பகுதிகளிலே கொத்தடிமைகளாக வைத்திருக்கிறார்கள், அடைத்து வைத்திருக்கிறார்கள். கரும்பு வெட்ட சென்றவர்களை கொத்தடிமையாக அடைத்து வைத்திருக்கிறார்கள். இது இந்த மாநிலத்துறை மிக முக்கியமான பிரச்சனை. இது சம்பந்தமாக அந்த அமைப்பு கலெக்டர் அலுவலகத்திலே முற்றுகையிடுகிறார்கள், கோரிக்கை மனு கொடுக்கிறார்கள். ஆனால் கலெக்டரோ வருவாய்த்துறை பொறுப்பு வைத்திருக்கிற முதலமைச்சரோ எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்கள் உடனே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சாலை மறியலுக்கே வேலை இல்லை. இவர்கள் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். மத்திய அரசு கொத்தடிமை ஒழிப்பு முறை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை மாநில அரசு மதிக்க தவறிவிட்டது. அது மட்டுமின்றி காவல்துறையிலே மனித கடத்தல் தடுப்பு பிரிவு என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அது எதற்காக வைத்திருக்கிறார்கள்? உடனே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? தஞ்சாவூர் கலெக்டருக்கு தகவல் அனுப்பியிருக்க வேண்டாமா? தமிழ்நாடு தலைமைச் செயலர் உள்துறை செயலாளருக்கு புகார் கொடுத்திருக்க வேண்டாமா? எதையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. இந்த மக்கள் இப்போது படுகாயமடைந்திருக்கிறார்கள். ஆசிரியர் தகுதி தேர்விற்கான நுழைவுச் சீட்டுகள் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் குறிப்பிட்ட இடங்களில் வழங்கப்படும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வருகிற 12ஆம் தேதி நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு விண்ணப்பித்த புதுவை, காரைக்கால் பகுதிகளை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் அந்தந்த பகுதியிலேயே தேர்வு எழுத அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று புதுவை மாநில கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தேர்விற்கான நுழைவுச் சீட்டுகள் ஜூலை 5 மற்றும் 6ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளதாகவும், புதுச்சேரியில் 4 மையங்களிலும் காரைக்காலில் 1 மையத்திலும் விண்ணப்ப எண்களின் அடிப்படையில் நுழைவுச் சீட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
விண்ணப்ப எண் 16580001 முதல் 16600000 வரை முதலியார்பேட்டை காராமணிக்குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், விண்ணப்ப எண் 16600001 முதல் 16620000 வரை முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்படுகின்றன. விண்ணப்ப எண் 18340001 முதல் 18360000 வரை கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும், 14780001 முதல் 14800000 வரை குருசுக்குப்பம் NKC அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்படுகின்றன. இவையன்றி நுழைவுச் சீட்டுகளை காலை 10 மணி முதல் நண்பகல் 1 மணி வரையிலும், நண்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் அளித்தபோது பெற்ற ஒப்புகைச் சீட்டுடன் தங்கள் விண்ணப்ப எண்களின்படி உரிய மையத்தை நேரில் அணுகி நுழைவுச் சீட்டினை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் www.trb.tn.nic.in என்ற இணையதளத்திலும் நுழைவுச் சீட்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் இலவச மாணவர் பேருந்தை இயக்க வலியுறுத்தி மாணவர்கள் வெளியனூர் துணை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசால் பல்வேறு பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு ₹1 கட்டணத்தில் இலவச பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இதில் புறநகர் பகுதிகளில் திருக்காஞ்சி, உருவையாறு, வெளியனூர் வழியாக இலவச பேருந்தை இயக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் இப்பகுதியில் இலவச பேருந்துகள் சரியாக இயக்கப்படுவதில்லை என்றும், இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் இலவச பேருந்தை முறையாக இயக்க வலியுறுத்தி மாணவர் அமைப்பின் சார்பில் அரசுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் எவ்வித பலனும் இல்லை. இதனையடுத்து ஆத்திரமடைந்த திருக்காஞ்சி, உருவையாறு பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் வெளியனூர் துணை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனையடுத்து துணை ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க உள்ளே சென்றனர். ஆனால் துணை ஆட்சியர் விடுமுறையில் சென்றுள்ளதால் தாசில்தார் தட்சிணாமூர்த்தியை சந்தித்து இலவச பேருந்தை இயக்க வலியுறுத்தி மனு அளித்தார்கள். மனுவை பெற்றுக்கொண்ட தாசில்தார் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் மாணவர்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மாணவர்களின் இந்த திடீர் முற்றுகையால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு புதுச்சேரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட ரகு சுந்தரேசையர் உட்பட 9 பேர் ஆஜரானார்கள். சங்கரராமன் கொலை வழக்கை மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், அரசு வழக்கறிஞருடன் வாதிட தன்னையும் ஒரு வாதியாக சேர்க்க வேண்டும் என்று சங்கரராமன் மனைவி பத்மா தாக்கல் செய்த 2 மனுக்கள் விசாரணைக்கு வருவதாக இருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு சரிவர நடைபெறாததால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற பத்மாவின் மனு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் வழக்கு விசாரணையை வருகிற 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி முருகன் உத்தரவிட்டுள்ளார். 2004ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட சங்கரராமன் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயேந்திரர், விஜயேந்திரர் உள்ளிட்ட 24 பேரிடம் விசாரணை முடிவடைந்து 189 சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டு வழக்கறிஞர்களின் விவாதம் தொடங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நேரு வீதியில் உள்ள இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தை IG ரன்வீர் சிங் ஆய்வு மேற்கொண்டார். நேரு வீதியில் அமைந்துள்ள பழைய சிறைச்சாலை இருந்த இடம் தற்போது இருசக்கர வாகன நிறுத்தும் இடமாக மாற்றப்பட்டுள்ளது. நேரு வீதியில் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் நோக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த வாகன நிறுத்தும் இடத்தை புதுச்சேரி நகராட்சி விரைவில் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ளது. வாகன நிறுத்தும் மையத்தை IG ரன்வீர் சிங் ஆய்வு மேற்கொண்டார். நகராட்சி ஆணையர் அழகிரி, சீனியர் எஸ்பிக்கள் குர்ஜார், கமாண்டன்ட் ஓம்வீர் சிங், வடக்கு SP ராமராஜ், போக்குவரத்து SP சிவதாசன் ஆகியோர் உடனிருந்தார்கள். பின்னர் பெரிய கடை காவல் நிலையம் சென்ற IG வாகன நிறுத்தும் குறித்தும் அதற்கு பாதுகாப்பு அளிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்டோருக்காக வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தை உருவாக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பாமக மாநில செய்தி தொடர்பாளர் ராஜசேகரன்,
புதுச்சேரி சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு ஆளுநர் உரையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆரம்பிக்க அரசுக்கு உத்தேசம் உள்ளது என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆகவே நடைபெற உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் வரவு செலவு திட்ட உரையில் வன்னியர்களின் முன்னேற்றத்திற்காக உயில் எழுதி வைக்கப்பட்டுள்ள சொத்துக்கள் பல்வேறு அறக்கட்டளைகளையும் நிர்வகிக்க தமிழக அரசு அமைத்துள்ளது போல் புதுச்சேரி அரசும் வன்னியர் பொது சொத்து நல வாரியத்தை உருவாக்கி அதற்காக தனி நிதியையும் கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள ராஜசேகரன் இக்கோரிக்கை தொடர்பாக முதல்வரை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் கூட்டமைப்பினர் அமைச்சர் தியாகராஜனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். புதுவை மாநில ஆசிரியர் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்கள் கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன், கல்வித்துறை இயக்குநர் வல்லவன், இணை இயக்குநர் ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது அனைத்து பள்ளிகளிலும் 200 நாட்களை வேலை நாட்களாக அறிவிக்க வேண்டும், கிராமப்புற பள்ளிகளில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு முறையான மாற்றல் பிறப்பிக்க வேண்டும், விதிகளுக்கு உட்பட்டு ஆசிரியர்களுக்கு ஏர்ன்ட் லீவ் அளிக்க வேண்டும், ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு உரிய பலன்களை காலத்தோடு நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து விவாதித்தார்கள். இப்பேச்சுவார்த்தையின் போது ஆசிரியர் கூட்டமைப்பின் தலைவர் விஜயன், பொதுச் செயலர் லட்சுமணசாமி, செயலர் கலைநாதன், பொருளாளர் தீர்க்கசுமா, இணை செயலர்கள் பாலசுப்ரமணியன், மேகலா, லோகசுந்தரி, ஆசிரியர் சங்க தலைவர் செந்தில்குமார், செயலர் ஸ்ரீனிவாசன், இணை செயலர் சார்லஸ், துணைத் தலைவர் பாலமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். மாஹே அரசு கல்லூரியில் வெளி மாநில மாணவர்களை சேர்க்க வேண்டும் என மாஹே மயிழி கூட்டம் கோரிக்கை வைத்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைப்பின் செயலாளர் ஜினோஸ் பஷீர், மாஹேயில் உள்ள மகாத்மா காந்தி அரசு கலை கல்லூரியில் புதுவை மாநில மாணவர்களுக்கு இடம் கொடுத்தது போக எஞ்சியுள்ள காலி இடங்களில் வெளிமாநில மாணவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று கடந்த 2007ஆம் ஆண்டு அரசு சுற்றறிக்கை அனுப்பியது. அதனை கல்லூரி நிர்வாகம் மறுத்ததால் மாணவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது என தெரிவித்த பஷீர், இதனை கண்டித்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் மாஹே அரசு கல்லூரியில் வெளிமாநில மாணவர்களை சேர்த்துக் கொள்ள அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். மத்திய அரசிடம் கூடுதல் நிதி பெற முதல்வர் தவறிவிட்டார். சிபிஐ மாநில செயலாளர் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. செய்திகள் தொடர்கின்றன. மாநில நிலைமையை எடுத்துக் கூறி மத்திய அரசிடம் இருந்து கூடுதல் நிதி பெற முதல்வர் ரங்கசாமி தவறிவிட்டார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விஸ்வநாதன், புதுச்சேரிக்கு மத்திய திட்டக்குழுவில் 3000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிதியை மேலும் 10% உயர்த்தி மத்திய அரசு தர வேண்டும் என கூறியுள்ளார். புதுச்சேரி அரசின் கடன் சுமை 3 மடங்காக உயர்ந்துள்ளதால் 4250 கோடி ரூபாய் கடன் தொகையை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் விஸ்வநாதன் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரியில் நிலவும் நிதி பற்றாக்குறையால் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலையில் அரசு உள்ளது என்றும் மாநிலத்தின் நிலைமையை எடுத்துக் கூறி கூடுதல் நிதி பெற முதல்வர் ரங்கசாமி தவறிவிட்டார் என்றும் குற்றம் சாட்டியுள்ள விஸ்வநாதன், புதுச்சேரியில் மின்சாரம், பஞ்சாலை, சுற்றுலா போன்றவைகளின் வளர்ச்சிக்கு சிறப்பு நிதியாக மத்திய அரசு 3000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாதஸ்வரம் தவிலிசை கலைஞர்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடைபெற்ற இசை நாட்டிய விழாவில் வளையப்பட்டி சுப்பிரமணியன் குழுவினர் நாதமும் நாட்டியமும் நடைபெற்றது. வளையப்பட்டி திருவிழா சங்கீத சேவா சங்கம், புதுவை பிரதேச நாதஸ்வரம் தவில் இசை கலைஞர்கள் நலவாழ்வு சங்கம் சார்பில் இசை நாட்டிய விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சங்க காப்பாளர் சேது முருகபூபதி வரவேற்புரை வழங்க கிருஷ்ணமூர்த்தி குழுவினரின் நாதஸ்வர தவில் இசை, சென்னை ராகினி ஸ்ரீ அஸ்வின் குழுவினரின் இசை கச்சேரியும் நடத்தப்பெற்றது. தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூட விரிவுரையாளர் சண்முகம் குழுவினரின் பஞ்ச ஜோதி தாள தவில் இசை மற்றும் சதுஸ்ர ஜாதி சப்த தாள தவிலிசை சங்கமும், வளையப்பட்டி சுப்பிரமணியம் குழுவினரின் நாதமும் நாட்டியமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இவ்விழாவில் சங்கத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, துணைத் தலைவர் கதிர்வேலு, அழகப்பன், வடிவேலு உட்பட பலர் கலந்து கொண்டார்கள்.
அகில இந்திய கைப்பந்து போட்டி வியாழக்கிழமை முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது என விளையாட்டுக் கழக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்த அகில இந்திய கைப்பந்து கழக தலைவர் ரமணி பூபதி, செயலாளர் இளஞ்செழியன் ஆகியோர் பாரதிதாசன் விளையாட்டுக் கழகம் சார்பில் ஆடவர் மற்றும் மகளிருக்கான அகில இந்திய கைப்பந்து போட்டி புதுச்சேரியில் வியாழக்கிழமை தொடங்குகிறது என்றும், அரியாங்குப்பம் விளையாட்டு திடலில் தொடங்கும் இப்போட்டிகள் தென்னக ரயில்வே, வருமான வரித்துறை, சுங்கத்துறை, இந்தியன் வங்கி, இந்துஸ்தான் கல்லூரி உள்ளிட்ட 22 அணிகள் பங்கேற்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் 8ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகளில் ஆண்கள், பெண்கள் என தனித்தனி பிரிவுகளாக நடத்தப்படும் என்றும் விளையாட்டுக் கழக தலைவர் ரமணி பூபதி, செயலாளர் இளஞ்செழியன் ஆகியோர் தெரிவித்துள்ளார்கள். நாட்டின் துணை ஜனாதிபதிக்கான தேர்தல் வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தற்போது நாட்டின் துணை ஜனாதிபதியாக உள்ள ஹமீத் அன்சாரியின் பதவிக்காலம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி முடிவடைகிறது. இதனையடுத்து அப்பதவிக்கான தேர்தலை நடத்துவது குறித்து புதுதில்லியில் தேர்தல் ஆணையர் பிரம்மா, துணை ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் VS சம்பத் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் துணை ஜனாதிபதிக்கான தேர்தலுக்கான அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. துணை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க நாடாளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினர்கள் 543 பேரும், நியமன உறுப்பினர்கள் 2 தகுதி பெறுகிறார்கள். அதேபோல் மாநிலங்களவையில் 233 உறுப்பினர்களும், நியமன உறுப்பினர்கள் 12 பேரும் வாக்களிக்க தகுதி பெறுகிறார்கள். இந்த தேர்தலை நடத்தும் அதிகாரியாக மக்களவை செயலர் TK விஸ்வநாதனை தலைமை தேர்தல் ஆணையம் ஏற்கனவே நியமித்துள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை குறைந்தபட்சம் 20 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும். 20 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். வேட்பு மனுவுடன் 15,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்பது கூடுதலான தகவல்களாகும். தேர்தல் நிதி திரட்டியதில் முறைகேடு நடந்ததாக வந்த புகாரை ஒட்டி பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சர்கோசியின் வீட்டில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த சர்கோசி கடந்த 2007ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது முறைகேடாக நிதி திரட்டியதாக கூறப்பட்ட புகார் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை மறுத்த சர்கோசி தான் ஜனாதிபதியாக இருப்பதால் இந்த வழக்கில் இருந்து தனக்கு விதிவிலக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதை ஏற்ற நீதிமன்றம் சர்கோசி ஜனாதிபதி பதவி வகிக்கும் வரை இந்த வழக்கு விசாரணைக்கும் சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கும் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட நிக்கோலஸ் சர்கோசி தோல்வியை தழுவினார். இதனைத் தொடர்ந்து அவர் மீது முறைகேடாக தேர்தல் நிதி திரட்டியது குறித்து மீண்டும் வழக்கு தொடரப்பட்டது. ஆகவே அவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினார்கள். அதில் மேஜிஸ்ட்ரேட் ஜீன் மிக்கேல் ஜென்டில் மற்றும் 10 போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டனர். ஆனால் சோதனையின் போது சர்கோசி வீட்டில் இல்லை. தற்போது அவர் தனது குடும்பத்தினருடன் கனடாவிற்கு சுற்றுலா சென்றுள்ளார். இந்த தகவலை சர்கோசியின் சட்டத்தரணி தியான் ஹென்ஷாக் ஊடகத்தினரிடம் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி வருகிற 21ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 ஒருநாள் போட்டி மற்றும் ஒரே ஒரு 20 ஓவர் போட்டியில் பங்கேற்க உள்ளது. இலங்கை தொடருக்கான 15 வீரர்கள் கொண்ட இந்திய அணியை தேர்வு குழுவினர் மும்பையில் கூடி தேர்வு செய்துள்ளார்கள். காயம் காரணமாக ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் ஆடாத அதிரடி மன்னன் ஷெவாக், வேகப்பந்து வீச்சாளர் ஜாகிர்கான் ஆகியோர் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார்கள். டெஸ்ட் போட்டிகளில் முழு கவனம் செலுத்தி வரும் சச்சின் டெண்டுல்கர் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இருந்து விலகி உள்ளதால் அவருக்கு பதிலாக ராணே அணியில் இடம்பெற்றுள்ளார்.
இலங்கை ஆடுகளங்கள் பொதுவாக சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமானவை. எனவே மூத்த சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் மறுபடியும் அழைக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்தது. எனினும் ஹர்பஜனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. IPL போட்டிகளில் சரியாக ஆடாத ரவீந்திர ஜடேஜா, யூசுப் பத்தான் ஆகியோர் அணியில் இடம்பெறவில்லை. 15 வீரர்கள் கொண்ட அணியின் விவரம்: மகேந்திர சிங் தோனி கேப்டன், வீரேந்திர சேவாக், விராட் கோலி, கௌதம் கம்பீர், ரோஹித் சர்மா, சுரேஷ் ரெய்னா, ஜாகிர் கான், மனோஜ் திவாரி, ராணே, பியான் ஓஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ராகுல் சர்மா, வினய் குமார், உமேஷ் யாதவ் மற்றும் அசோக் திண்டா. நடிகரும் இயக்குனருமான பிரபுதேவா படத்தில் நடிக்க உள்ளார் நடிகை சமந்தா. மணிரத்னம், ஷங்கர், கௌதம் மேனன் என டாப் ரேஞ்ச் இயக்குநர்கள் படங்களில் ஒப்பந்தமாகி கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டார் சமந்தா. இந்நிலையில் மணிரத்னம், ஷங்கர் படங்களில் இருந்து திடீர் என்று அவர் விலகினார். கால்ஷீட் பிரச்சினை, ஜோடி பொருத்தம் இல்லை, சரும பிரச்சினை என்று காரணங்கள் கூறப்பட்டன. இதற்கிடையே சமந்தா தோல் சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்காக வெயில் மற்றும் அதிகமான வெளிச்சத்தில் நிற்கக்கூடாது என மருத்துவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளார்கள். இதனையடுத்து சமந்தா வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார். ரவுடி ரத்தோர் இந்தி படத்தை இயக்கிய பிரபுதேவா அடுத்து நமக் என்ற இந்தி படம் இயக்குவதற்கான பணியில் பிஸியாக இருக்கிறார். தெலுங்கில் அவர் இயக்கி வெற்றி பெற்ற நு உஸ்தனண்டே நோ உத்தனண்டா என்ற படத்தையும் ஹிந்தியில் ரீமேக் செய்கிறார். தெலுங்கில் இப்படத்தில் த்ரிஷா ஹீரோயினாக நடித்திருந்தார். ஆனால் ஹிந்தியில் த்ரிஷா வேடத்தை சமந்தா ஏற்கிறார். இதற்காக அவரிடம் பிரபுதேவா பேசி வருகிறார். சிகிச்சை பெற்று ஓய்வில் இருக்கும் சமந்தா இந்த ஆண்டு இறுதியில் படப்பிடிப்பில் பங்கேற்பதாக பிரபுதேவாவிடம் தெரிவித்துள்ளாராம். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கொத்தடிமைகளை மீட்க வலியுறுத்தி சாலை மறியல், போலீஸ் தடியடியால் 20 பேர் படுகாயம். ஆசிரியர் தகுதி தேர்விற்கான நுழைவுச் சீட்டுகள் புதுச்சேரியில் 2 நாட்கள் விநியோகம். இலவச பேருந்தை இயக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை மாணவர்கள் முற்றுகை, நடவடிக்கை எடுக்கப்படும் என தாசில்தார் உறுதி. சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மத்திய அரசிடம் கூடுதல் நிதி பெற முதல்வர் தவறிவிட்டார். CBI மாநில செயலாளர் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.